Hello friends, welcome to our channel Sindhu English. இன்னைக்கு நம்ம சேனல்ல current affairs 2021 questions with answers இதை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஜிகே ரிலேட்டடான வீடியோஸஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸுக்கு எப்படியெல்லாம் கொஷின்ஸஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த டாபிக்ஸுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், which state has lifted the Syed Mushtaq Ali Trophy in 2021? Which state has lifted the Syed Mushtaq Ali Trophy in 2021? அதாவது 2021 ஆண்டிற்கான சையத் முஸ்தாக் அலி கோப்பையை வென்ற மாநிலம் எது? 2021 ஆண்டிற்கான சையத் முஸ்தாக் அலி கோப்பையை வென்ற மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். The answer is C, தமிழ்நாடு. Second question, which states tops as the least poor state of India in the Niti Aayog's first multi-dimensional poverty index report? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு கொஷின்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஃபார் MPI அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், திஸ் இஸ் கால்ட் MPI. ஸோ நிதி ஆயோக்கின் முதல் பல்பரிமாண வறுமை குறியீட்டில் மிக குறைவான ஏழ்மை உடைய மாநிலமாக குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலம் எது? இதுதான் அந்த கேள்விக்கான அர்த்தம். நிதி ஆயோக்கின் முதல் பல்பரிமாண வறுமை குறியீட்டில் மிக குறைவான ஏழ்மை மாநிலமாக குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் கேரளா, தமிழ்நாடு, கோவா, சிக்கிம். The right answer is A, Kerala. Next question, the Omicron variant was first detected at. The Omicron variant was first detected at. Omicron திரிபு முதலில் எங்கு கண்டறியப்பட்டது? எந்த நாட்டில் முதல்ல இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரேசில், இஸ்ரேல், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான். The right answer is C, South Africa. Next question, who is the highest wicket taker in Test cricket in India? Who is the highest wicket taker in Test cricket in India? Test cricket போட்டிகளில் அதிக அளவில் விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் யார்? டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக அளவில் விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஹர்பஜன் சிங், ரவிச்சந்திரன் அஸ்வின், கபில் தேவ், அனில் கும்ப்ளே. The right answer is option D, Anil Kumble. Next question, India's first WhatsApp chatbot in the field of public distribution system was launched by which of the following state? India's first WhatsApp chatbot in the field of public distribution system was launched by which of the following state? பொது விநியோக துறையில் இந்தியாவின் முதல் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் வசதியானது சமீபத்தில் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது? பொது விநியோக துறையில் இந்தியாவின் முதல் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் வசதியானது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். The answer is D, West Bengal, மேற்கு வங்காளம். Next question, the Winter Olympics 2022 will be organized at. The Winter Olympics 2022 will be organized at. 2022 ஆண்டிற்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடத்தப்பட உள்ளன? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டோக்கியோ, லண்டன், பெய்ஜிங், பாரிஸ். The answer is C, Beijing. Next question, which state legislative assembly was the first assembly in India to
organize a assembly session for children? Which state legislative assembly was the first assembly in India to organize a assembly session for children? இந்தியாவில் குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு சட்டசபை கூட்டத்தினை நடத்திய இந்திய மாநில சட்டசபை எது? இந்தியாவில் குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு சட்டசபை கூட்டத்தினை நடத்திய இந்திய மாநில சட்டசபை எது? ஆப்ஷன்ஸ் குஜராத், கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். The right answer is option C, Rajasthan. Next, India's first state level children's policy was released by which of the following state? India's first state level children's policy was released by which of the following state? இந்தியாவில் முதன்முறையாக மாநில அளவிலான குழந்தைகள் கொள்கையை வெளியிட்ட மாநிலம் எது? இந்தியாவில் முதன்முறையாக மாநில அளவிலான குழந்தைகள் கொள்கையை வெளியிட்ட மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா. The right answer is B, தமிழ்நாடு. Next, as per the recent Niti Aayog's Delta rankings in the education sector, which state district has top rank? As per the recent Niti Aayog's Delta rankings in the education sector, which state district has top rank? கல்வித்துறைக்காக நிதி ஆயோக் வெளியிட்ட சமீபத்திய டெல்டா தர வரிசையின்படி எந்த மாநிலத்தினுடைய மாவட்டமானது முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஜார்க்கண்ட், ஒடிசா, ராஜஸ்தான், தெலுங்கானா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தெலுங்கானா. Next, the National Education Day is celebrated to commemorate the birth anniversary of Dash. The National Education Day is celebrated to commemorate the birth anniversary of. தேசிய கல்வி தினமானது யாருடைய பிறந்த நாளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது தேசிய கல்வி தினம்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம், நெக்ஸ்ட் அபுல் கலாம் ஆசாத், சாணக்யா, பாரதியார். So the right answer is B, Abul Kalam Azad. Next, the Shakti 2021 is the joint military exercise between India and Dash. The Shakti 2021 is the joint military exercise between India and Dash. Shakti 2021 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? சக்தி 2021 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. இஸ்ரேல், ஜெர்மனி, ஜப்பான், பிரான்ஸ். The answer is D, France. Next, who has won the 2021 Booker Prize? Who has won the 2021 Booker Prize? 2021 ஆண்டிற்கான புக்கர் பரிசினை வென்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டக்ளஸ் ஸ்டுராட், அன்னா பர்ன்ஸ், டேமன் கால்கட், மார்கரெட் அட்வுட். The right answer is C, டேமன் கால்கட். டேமன் கால்கட். So he was won the 2021 Booker Prize. The world's first pill to treat the cases of COVID-19 was recently approved by. COVID-19 சிகிச்சைக்கான உலகின் முதல் மாத்திரைக்கு சமீபத்தில் ஒப்புதல் வழங்கிய நாடு எது? சரிங்களா? உலகத்திலேயே முதல்ல COVID-19 அப்படிங்கிற அந்த நோய்க்காக மாத்திரைகளை வழங்கலாம் அப்படின்னு ஒப்புதல் வழங்கிய நாடு எது? கோவிட் சிகிச்சைக்கான உலகின் முதல் மாத்திரைக்கு சமீபத்தில் ஒப்புதல் வழங்கிய நாடு எது? ஆப்ஷன்ஸ்
USA, அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல், பிரிட்டன். The answer is D, Britain. Next question. Tamil Lexicography Day is observed on the memory of dash. Tamil Lexicography. Robert Cadwell, வீரமா முனிவர், சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன். ஸோ இவங்க 4 பேரில் வந்து தமிழ் லெக்சிகோகிராஃபி டே அப்படிங்கிறது யாரோட நினைவால் கொண்டாடப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வீரமா முனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The APJ Abdul Kalam Island is situated at. The APJ Abdul Kalam's Island is situated at. அப்துல் கலாம் தீவானது எங்கு அமைந்துள்ளது? ஏ ஒடிசா கடற்கரை, பி ஆந்திரா கடற்கரை, சி தமிழ் கடற்கரை, டி கேரள கடற்கரை. The answer is A, ஒடிஷா கோஸ்ட். ஒடிசா கடற்கரை. APJ Abdul Kalam's island is situated at Odisha coast. What is the newly proposed Tamil Nadu Day by the Tamil Nadu government? What is newly proposed Tamil Nadu Day by the Tamil Nadu government? Options பாருங்க. April 14, January 14, July 18, October 18. The right answer is C, July 18. So this day is going to celebrated as Tamil Nadu Day by the Tamil Nadu government. Next one. Which city is the first Indian town to be declared polio free? Which city is the first Indian town to be declared polio free? Options Jaipur, அகமதாபாத், வேலூர், கொல்கட்டா. அதாவது போலியோ இல்லாத நகரமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய நகரம் எது? போலியோ இல்லாத நகரமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய நிறுவனம் எது? ஆப்ஷன்ஸ் ஜெய்ப்பூர், அகமதாபாத், வேலூர், கொல்கட்டா. The answer is C, வேலூர். Next. Writing for My Life is an anthology of. Writing for My Life is an anthology of. அதாவது ரைட்டிங் ஃபார் மை லைஃப் என்பது யாருடைய தொகுப்பு நூல் ஆகும்? ஆப்ஷன்ஸ் அருந்ததி ராய், சேத்தன் பகத், அமிதாவ் கோஷ், ரஸ்கின் பாண்ட். The right answer is Ruskin Bond. D option, Ruskin Bond. Writing for My Life is an anthology of Ruskin Bond. The State of Education Report, SOER. Another abbreviation questions. SOER. The State of Education Report 2021 for India was released by. இந்தியாவிற்கு 2021 ஆண்டின் கல்வி நிலை அறிக்கையானது எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டது? ஏ ஆப்ஷன்ஸ் யுனெஸ்கோ, பி வேர்ல்ட் எஜுகேஷனல் ஃபோரம், உலக கல்வி மன்றம், வேர்ல்ட் எஜுகேஷனல் ஃபோரம், உலக கல்வி மன்றம். தேர்ட் ஒன் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றம், யுனிசெஃப். ஸோ இப்போ இந்த நாளில் யார் வந்து 2021க்கான இந்த கல்வி இலக்கிய சமர்ப்பிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. The right answer is answer A, UNESCO. Next. The Nobel Prize in Literature 2021 was awarded to. The Nobel Prize in Literature 2021 was awarded to. 2021 ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் சல்மான் ருஷ்டி, அப்துல் ரசாக் குர்னா, ஆர்த்தர் மில்லர், லூயிஸ் கிளக். ஸோ இந்த 4 பேரில் யாருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரசாக் குர்னா. ஆப்ஷன் பி அப்துல் ரசாக் குர்னா.
Next question. Mu variant of the coronavirus was first identified at. Mu variant of the coronavirus was first identified at. கொரோனா வைரஸின் மியூ மாற்றுருவானது எங்கு முதலில் கண்டறியப்பட்டது? ஆன்சர்ஸ் பாருங்க. சவுத் சூடான், தெற்கு சூடான், பிரேசில், தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. The last one is Colombia. Okay, the right answer is D, Colombia. Next question. Which state has the highest percent of coastline erosion in the country? Which state has the highest percent of coastline erosion in the country? இந்தியாவில் அதிக சதவீதம் கடற்கரை அரிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் அதிக சதவீத கடற்கரை அரிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது? A, ஒடிசா, B, தமிழ்நாடு, C, கேரளா, D, West Bengal. The right answer is answer D, West Bengal. Next question. Who has become India's first ever archer to win a medal in the Tokyo Paralympics? Who has become India's first ever archer to win a medal in the Tokyo Paralympics? டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வில்வித்தை வீரர் யார்? டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வில்வித்தை வீரர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. மனிஷ் நர்வால், சிங்ராஜ் அதானா, மனோஜ் சர்க்கார், ஹர்வீந்தர் சிங். So the right option is answer D, Harvinder Singh. Next, who is the first Indian woman to win the multiple medals in a single Paralympics Games? ஒரே பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் பல பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? ஆப்ஷன்ஸ். பவீனா பட்டேல், தீபா மாலிக், ஏக்ரா பியான், அவனி லேக்ரா. The answer is D, அவனி லேக்ரா. Next. The Paralympic medal winner of Tamil Nadu, Mariyappan, belongs to which sport? The Paralympic medal winner of Tamil Nadu, Mariyappan, belongs to which sport? தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் பதக்க வெற்றியாளர் மாரியப்பன் எந்த விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்? A, உயரம் தாண்டுதல், ஹை ஜம்ப். B, நீளம் தாண்டுதல், லாங் ஜம்ப். C, ஈட்டி எறிதல், traveling த்ரோ. D, வட்டெறிதல், டிஸ்க் த்ரோ. ஸோ இதில் அவர் எதில் எக்ஸ்பர்ட், எதில் மெடல் வாங்கினாரு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் A, ஹை ஜம்ப், உயரம் தாண்டுதல். நெக்ஸ்ட், the Indian hockey team who won the bronze medal in the Tokyo Olympics by beating dash. The Indian hockey team won the bronze medal in Tokyo Olympics by beating dash. டோக்கியோ ஒலிம்பிக்கில் எந்த நாட்டு அணியை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தினை வென்றது? டோக்கியோ ஒலிம்பிக்கில் எந்த நாட்டு அணியை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தினை வென்றது? The options are ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. அது தென் கொரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் A, ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனி. Next question. Who became the first Indian woman hockey player to score an Olympic hat trick? Who became the first Indian woman hockey player to score an Olympic hat trick? ஒலிம்பிக் போட்டிகளில் ஹாட்ரிக் அடித்த முதல் இந்திய பெண் ஹாக்கி வீராங்கனை யார்? The answer options are நவ்னீத் கார், வந்தனா கட்டாரியா, ராணி ராம்ஃபல்,
Monica Malik. The answer is B. Vandana Kataria. Next question. Whose birthday is celebrated as National Sports Day in India? Whose birthday is celebrated as National Sports Day in India? இந்தியாவில் யாருடைய பிறந்த தினமானது தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது? தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. கபில் தேவ், பாய் சங்கர் பூட்டியா, லியாண்டர் பயஸ், தயான் சந்த். The answer is D option, Dayan Chand. Next one. The first recipient of the Khel Ratna was dash. The first recipient of Khel Ratna was dash. Sachin Tendulkar, Vishwanath Anand, Karnamaleshwari, Dhanraj Pillai. The answer is B. Vishwanath Anand. So the last question. Sindhu Central University will be established at dash. Sindhu Central University will be established at dash. சிந்து மத்திய பல்கலைக்கழகமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? The option பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப், குஜராத். Okay, the answer is B. Ladakh. Okay friends, I hope that you all enjoy this video. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். Thank you all.